பாதம், தேவன் எப்படியாக ஆதாமிடத்தில் இந்த பூமியை அவனிடத்தில் ஆளும்படிக்கு எப்படி கொடுத்தார், அதை எந்த ஆசீர்வாதத்திற்கு கீழே, அப்ப ஆதாம் பாதத்தின் கீழே கொடுத்தார் அப்படின்னா அது யாருக்கு கீழே தான் கொடுத்தாரு? நம்ம கிட்டையும் தான் கொடுத்தாரு. ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் கொடுத்ததை எப்படி மனிதன் இழந்து போனான், அதை எப்படி திருப்பவுமாக நம்ம மீட்டெடுத்து கொண்டோன்றத வரும் வாரங்கள்ல பார்ப்போம். ஸோ அதோட இதான் நம்ம போன வாரம் பார்த்தது என்னன்னா, ஆதாமிடம் தேவன் பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று பூமியை மாத்திரமல்ல, பூமியை, சமுத்திரத்தையும், ஆகாயத்து பறவைகள் அனைத்தையும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவனிடத்தில் கொடுத்தார். சோ அவன்கிட்ட கொடுத்தது என்னது? ஆளுமைய அவன் கிட்ட கொடுத்தார். அவன் கிட்ட கொடுத்த ஆளுமைய அவன் எப்படி செய்கிறான்றத அவர் என்ன பார்த்தாரா? அழகு பார்த்தாரா. என் பையன் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்றாரு? அவனை ரசித்து கொண்டிருக்கிறார். ரசித்தது மாத்திரமல்ல, இவனுக்கு இருந்த ஒரே வேலை அவரோடு உறவு கொள்கிறதுலதான் இருந்துச்சு. அவர் சத்தம் கேட்டு அவன் ஓடோடி வந்து அவன் பேசினான். என்ன பேசியிருப்பான் அப்படின்னு நான் எப்படி இது பண்றேன்னா, பாத்தீங்களா இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படி இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தன் தகப்பனிடத்தில் சொல்கிறவனாக காணப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவரும் சில ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம், சில எப்படின்றத அவரு பேசி இருந்துக்கலாம். இப்படியாக இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துல அவன் தேவ சத்தத்தை, அந்த வார்த்தையை என்ன பண்றான்? கேட்காதபடிக்கு அவனுடைய பாதை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணப்படுது? திருப்பப்படுகிறது. சோ இவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு தன் இருதயத்தை இணங்க செய்து கொண்டிருந்தவன். எப்படி இருந்தாவன்? தேவனுடைய வார்த்தைக்கு தன் இருதயத்தை இணங்க செய்து கொண்டிருந்த அந்த ஆதாமிற்குள் ஒரு மாற்றம் வருது. சோ இவன் இருதயத்தினால ஆண்டவர் பக்கமா இணங்க செய்து கொண்டிருந்த ஆதாம் ஒரு சூழ்நிலையில அவன் இருதயம் எங்க போயிருச்சு? வேற ஒரு சத்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு இணங்கி கொண்டிருந்தவன் வேற ஒரு சத்தத்துக்கு தன் இருதயத்தை இணங்கும்படி செய்றான். அவன் தன் இருதயத்தை இணங்கும்படி செய்ததுனால அவன் பாதை என்ன ஆயிடுச்சாங்க? மாறிடுச்சு. சோ அவனுடைய பார்வையும் மாறிடுச்சு, அவனுடைய பாதையும் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஆளுமை கீழ் கொடுத்தவன் இப்பொழுது தன் இருதயத்தை வேறு பக்கமாய் இணங்க செய்துட்டான். சோ இப்படி நம்மளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆண்டவரோட வழியில நடந்துட்டே இருப்போம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டவரோட வழியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடந்துட்டு இருப்போம்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா சில டைம் நம்ம மாறிட்டோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நம்ம போற பாதையில நம்ம கரெக்டா போகல அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் போகும்போது, ஒரு சமாதானம் இல்லாம போகும் பொழுது அங்க என்ன ஆயிடுது? அங்க ஒரு சமாதான குறைச்சல் வரும்பொழுது, இல்லை இது தேவனுடைய திட்டம் இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிதானமாய் நின்று கவனித்து அதுக்கப்புறம் இது தேவனுடைய திட்டம் தானா என்று பொறுமையோட போலாம். ஸோ இதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற டெஸ்டிங் சீக்ரெட். ஸோ எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்? நம்ம தொடர்ந்து செய்யலாம். இருதய சமாதானம் வேற, நம்ம உடம்புல டயர்டு வர்றதுனால வர அந்த சமாதான குறைச்சல்ன்றது அது வேற. நம்ம ஒண்ணு செய்யணும்னு பண்ணுவோம், அது அந்த வேலை நமக்கு கஷ்டமா இருக்கும்போது ஐயோ இது நம்மளால முடியாதுப்பா அப்படி நம்ம பின்வாங்கிறது வேற. அது உங்க சமாதானத்தை கெடுக்காது, அது நீங்களா டயர்டாக்கிக்கிறது. ஆனா ஆண்டவரோட பாதையில போகும்போது உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் தெளிவானாகும் புரியும். சோ இப்படியாக என்ன ஆகுது? அவன் காலங்கள் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர் உருவாக்கின மகனிடத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். அவன் என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் அவைகளுக்கு என்ன ஆகுது? பேராகுது. இப்படி எல்லாவற்றையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? வந்து நீங்க தேவ சாயல்ல இந்த பழத்தை புசித்தீர்களானால் நீங்க என்ன ஆவீங்க? நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள்ட்டான். அவங்க இருக்கிறதே யார் சாயல்ல தான் இருக்கா? தேவ சாயல்ல தான் இருக்கிறாரு. ஆனா சர்ப்பமானது அவங்க கிட்ட வந்து சொல்லுது, நீங்க யாரோட சாயல் இல்ல? தேவ சாயல்ல இல்லவே இல்ல அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அதை நம்புறாங்க. ஓ தேவ சாயல் எங்கிருந்து அவனுக்கு கிடைச்சிச்சு? தேவனோடு அவனை உற்று பார்க்கறதுனால, அவரோடு பழகும் போது, அந்த உறவுக்குள்ள இருக்கும்போது அவன் தேவ சாயல் இருக்கிறத உணர்ந்தவன். இப்ப என்ன ஆயிட்டு? ஒரு பழத்தை சாப்பிட்டாதான், ஒரு பழம் சாப்பிட்டாதான் எனக்கு அந்த தேவ சாயல் கிடைக்கும்ன்ற ஒரு அந்த மென்டாலிட்டிக்கு வரான். சோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? அந்த பழத்தை என்ன பண்ணிடுறான்?
புசிச்சிடுறான். புசிச்சு எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கிறாரு? இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஒளிஞ்சுக்கும் போது ஆண்டவரே கேட்கிறாரு, நீ ஏன் போய் ஒளிஞ்சுக்கிற? என் சத்தம் கேட்டு ஏன் இன்னும் என்னை வந்து பார்க்காம இருக்கும் போது, இல்ல நீங்க வர்றதுனால நான் நிர்வாணி என்று கண்டேன்னு சொல்லும் போது, அறிவித்தவன் யாருன்னு கேள்வி கேட்கிறாரு. இப்படி கேள்வி கேட்டதும் போது ஆதாம் என்ன பதில் சொல்றாரு? நான் உனக்கு புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனிய நீ புசித்தாயான்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்லியிருந்துக்கலாம்? அவன் ஆமாண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன பதில் சொல்றான்? 3:12 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 3:12, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன்ட்டான். குறை யார்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்? ஆமாப்பா இது இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு எனக்கு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டேனாச்சும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆதாம், என்னுடன் நானா கேட்டேன் உங்ககிட்ட, என்னுடனே நீர் இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு ஸ்திரியை கொடுத்தீங்கல்ல, அவ கொடுத்தா நான் என்ன பண்ணிட்டேன், புசிச்சிட்டேன் அப்படின்றாங்க. உடனே இந்த மாட்ட திரும்பி அடுத்தது அவர்கிட்டயும் கேக்குறாங்க, நீ புசித்தாயா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க? சர்ப்பம் வஞ்சித்தது, நான் புசித்தேன்ட்டாங்க. அவங்களும் ஆமா தெரியாம சாப்பிட்டேன்னு அவங்களும் சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? சர்ப்பம் வஞ்சித்தது, நான் புசித்தேன். சர்ப்பம் வஞ்சித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைய நம்பல. நீ புசிக்க வேணா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அது ஆதாம்கிட்ட சொன்னாங்களோ ஏவாள்கிட்ட சொன்னாங்களோ, இல்ல ஆதாம் ஏவாள் இருக்கும்போது 2 பேர் இருக்கும்போது சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா எப்படியும் ஏவாள்கிட்ட ஆதாமும் சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. ஆமா அவன் அப்படிதான் சொல்லுவான், இந்த பழத்தை நம்ம புசிக்கிற நாள்ல சாகவே சாவோம் அப்படின்றது அங்க எழுதப்பட்டிருக்குல்ல. அப்ப இவள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்னா, அங்க ஒரு ஒபீடியன்ஸ் இருந்துச்சுன்னா இவளும் என்ன பண்ணிருக்க மாட்டேன், சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு வஞ்சித்து போகாதபடிக்கு தன் இருதயத்தை அவங்க காத்திருந்திருக்கலாம். சரி இப்படி பண்ணியாச்சு. ஆனா ஆண்டவர் உடனே யார்கிட்ட கோபம் எங்கதான் யார்கிட்ட வருது? சர்ப்பத்துக்கிட்ட தான் வருது. அப்ப சர்ப்பத்துக்கிட்ட பார்த்து அவர் என்ன சொல்றாரு? 14, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்போ அதுவரை சர்ப்பத்துக்கு என்ன இருக்கு? காலுன்னு என்னமோ இருந்திருக்கு. சோ யார் காலை உடைச்சிருப்போம்? ஒரு குழந்தை தப்பு செய்யுது, உன் காலை உடைச்சு போடுவோம் அப்படின்னு யாரு சொல்லுவோம்? குழந்தைய தானே சொல்லுவோம். நீ தானே வழி தப்பி பண்ண, செய்வியா நீ இந்த காலு, போவியா நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைங்கள காலில் அடிப்போம். ஆனா ஆண்டவர் யார் அடிக்கல? அங்க ஆதாம் அடிக்கல. யார் காலை உடைச்சாரு? சர்ப்பத்தோட காலை உடைச்சாரு. நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்றார். அப்போ அத்தனை நாள் நம்ம வயிற்றுல நகரல, அதுதான் உண்மை. சர்ப்பத்துக்கு என்ன இருந்திருக்கு? சம்வாட் காலு இருந்திருக்கு. ஆனா என் பிள்ளைகள் வழி விலகிறதுக்கு நீ உன் காலை எடுத்து வச்சதுனால உன் காலை என்ன பண்ற? வெற்றேன்னு சொல்லி நமக்கு எதிரடையாக இருந்த அந்த நாட்கள்லயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சர்ப்பத்தின் காலை வெட்டி விட்டார். ஆமென். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஸோ நம் தேவன் நம்மளை எவ்வளவு நேசிச்சாருன்றதுக்கு அடையாளம் தான். ஸோ நம்ம அப்பா எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளைகளை தண்டிக்கிறவரே அல்ல. நமக்கு எதிரடையாக செய்யப்பட்ட எல்லா காரியத்தையும் தான் அவரை தண்டித்தாரே ஒழிய நம்மளை எந்த விதத்திலையும் என்ன பண்ணல, பாதிக்கிறவரே அல்ல. ஸோ இப்படி அவன் காலை உடைச்சிட்டாரு. அடுத்தது அவனை பார்த்து என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இவனுக்கு ஏற்கனவே என்ன போயிருச்சு? காலு போயிருச்சு. காலு போனவனை எதை நசுக்க சொல்றாரு? உன் குதிங்கால நசுக்குவேன், நீ போய் அவரோட குதிங்கால நசுக்குவேன். அங்கே சர்ப்பம் என்ன ஆயிடுச்சு? பிசாசு அங்கே வஞ்சிக்கப்பட்டுட்டான். காலே இல்ல உனக்கு. சாதாரணமா கால் வச்சே நம்ம காலில் நீங்க குதிங்கால நசுக்கி பாருங்க, நசுக்க முடியாது. சோ வார்த்தையினால் அவன் அங்க முட்டாளாக்கினார். அது மாம்சமாகி வெளிப்பட்டது. எங்க வெளிப்பட்டுச்சு? சிலுவையிலே வெளிப்பட்டுச்சு. அவன் அதே இதுலதான் இருக்கான். நான் நசுக்க போறேன் அப்படின்னு தான் என்ன பண்றேன்? வித்து வருதா, அந்த வித்தை நானு நசுக்குவேன்றான். ஆனா அவனுக்கு தெரியல அவனுக்கு காலே இல்லைன்னு. சோ இப்படிதான் நம் தேவன் அவன் அந்த நாள்லயே என்ன பண்ணது? முட்டாள் தினம் நம்ம கொண்டாடுறோம்ல,
என்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரோ சர்ப்பம் அன்றே என்னைக்கு என்ன ஆயிட்டு முட்டாளாக்கப்பட்ட தினம். ஸோ இப்படி தலையை நசுக்குவார். ஆனா இப்போ நான் ஒரு வேர்டு, நம்ம வித்துன்ற ஒரு வேர்டுக்கு என்ன வருது? அவர் உன் தலையை நசுக்குவார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். யார் வித்துக்கும்? ஏவாளின் வித்துக்கும். உன் வித்தோட தலையை என்ன பண்ணும்? நசுக்குன்றார். சுவின் வித்துன்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி பிசாசின் வித்துன்னு ஒண்ணு இருந்திருக்கு. சோ இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்ட்டார். சோ இந்த வேர்டு யார் இருதயத்துல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு? பிசாசோட இருதயத்துல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம விதைன்னு ஒரு சீரீஸ் பார்ப்போம் இதே மாதிரி. அப்போ அதோட கான்செப்ட் எங்கெல்லாம் அந்த சீடு வந்துச்சு, சீடு வந்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் கரப்ட் ஆகி அது எப்படி கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம எப்படி விதையானோம். இப்போ விதை தொடங்கின இடம் ஒண்ணு, முடிஞ்ச இடம் கிறிஸ்துக்கு அப்புறம் நம்மளாம் ஆயிருக்கோம், விதையா இருக்கும். ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். குழந்தைகள் பெறாங்க, ஒவ்வொரு சந்ததி வருது. ஆதாம் வரான், ஏவாள் வரான், காயின் வரா, அப்புறம் ஆபேல் வரான். ஆபேல் காலி பண்ணிடுறான் காயின். அதுக்கப்புறம் யார் வரா? சேத்துன்னு வரான். சரி, அந்த காயினை பெற்றும் போது இவளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏவாளுடைய மனநிலை எப்படி இருக்கு? 4:1 வாசிங்களேன். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்றா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றா? அவன் நினைச்சிட்டு இருந்தா அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு. இங்க என்ன வந்துருச்சு? ஒரு வித்து வருது. அவன் நினைக்கிறா இந்த காயின் தான் அந்த வித்து. அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பா? என்னையும் ஆதாமியும் ஏமாத்தனல்ல, சோ என் புள்ள வந்துட்டான்டா, உன்னை பழி வாங்குறதுக்கு என் புள்ள வந்துட்டான், சர்பத்தின் தலையை நசுக்கிறதுக்கு என் புள்ள வந்துருச்சு. அப்படிதான் அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க. சோ இது மாம்ச சிந்தை. சோ ஒருத்தரை பழி வாங்குறதுக்கோ ஒருத்தரை பத்தியதான விஷயத்துல பழி வாங்குறதுக்கோ ஆண்டவர் என்ன பண்ணல? வித்த அனுப்பல. ஆவியின் சிந்தை என்னவா இருக்கு? அவர் இந்த மனுக்குலத்தையே மீட்டெடுக்கிறது தான். ஏதோ ஒரு ஆதாமுக்கும் ஏவாளுக்குமான ஒரு வித்து. ஏதோ ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவத்துக்கு, அதுல இருந்து பாவம் செஞ்சதுனால மனுக்குலத்தை மீட்டெடுக்க வந்தது மாத்திரம் யாரோட வேலை இல்ல? ஏசு கிறிஸ்துவாகி அந்த வித்தின் வேலை அல்ல. சோ அவர் செய்ய வந்தது இந்த முழு மனுக்குலத்தையும். அந்த பூமி காரிருள்ல நிறைஞ்சிருந்துச்சு, பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. அவை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிறைவாக்குறதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆதாம் பாவத்துல விழுந்தா அந்த பாவத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் காரியம் இல்ல, அதையும் காட்டி நிறைய விசேஷங்கள் இருக்கு. சோ இந்த மாம்ச சிந்தையெல்லாம் அவ என்ன யோசிக்கிறா? நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என் பிள்ளைங்க ஒரு தப்பு செஞ்சு பிசாசு எங்களுக்கு எங்க கொண்டு வந்துருச்சு? இந்த பூமிய கஷ்டத்துக்குள்ளேயும் நஷ்டத்துலயும் கொண்டு வந்துருச்சு. சோ எங்களுக்கு ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை என்ன பண்ணும்? எங்களைய மீட்டு எடுக்கும், சாத்தான அவன் தலைய நசுக்கும். இப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள நினைச்சு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் அது அல்ல. ஆதாம் ஏவாளை மாத்திரம் மீட்டெடுக்கிறது அவருடைய திட்டம் அல்ல. அவர் இந்த முழு மனுக்குலத்தையும் அந்த சராசரத்தையும் மீட்டெடுப்பதற்கு தான் கிறிஸ்துவை அனுப்புகிறார். இப்படியே போயிட்டே இருக்கு. மனுக்குலம் மாறுது, கரப்டட் சீட்ஸ் எல்லாம் வருது. உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் எல்லாம் வந்து ரொம்ப கரப்ட் ஆகுது. ஆனா இப்படியே இருக்கே இந்த பூமியானது, இப்படி ஆயிட்டு இருக்கேன்னு ஆண்டவரே என்ன பண்றாரு? இந்த மனுஷனை படைச்சேன்னு சொல்லிட்டு அவர் மனஸ்தாபப்படுகிற ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சோ நோவாவுக்காக ஒரு கிருபை அவனுக்கு கிடைச்சிருக்குதுன்னா, அப்ப நோவா ஏதோ விதத்துல அவன் எப்படி இருந்திருக்கான்? உத்தமனா இருந்திருக்கான். சோ ஆண்டவரை பத்தி ஏதோ ஒரு நினைவுகள் அவனுக்குள் இருந்திருக்கு. 9வது வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். 100 பேர் ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த ஒருத்தன் மாத்திரம் இல்ல நீங்க போற வழி தப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணி இருந்திருக்கான்? சரியா இருந்திருக்கான். சோ இந்த நாளையும் நம்மளை சுத்தி எத்தனையோ விஷயங்கள் தவறா இருக்கலாம். ஆனா இல்ல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள்ன்ற சத்தம், எனக்காக ஒரு பாதையை என் தேவன்
வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு சைடா சாஞ்சிடக்கூடாது. நான் எப்பொழுதும் என் தேவனை நோக்கி இருக்கிறேன், அவரு என்ன வழியில சொல்றாரோ அவரோட பாதையில போவேன். என் குடும்பம் என்ன சொல்லும், என்னோட சொந்த பந்தம் என்ன சொல்லும், இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னா நம்ம அவருக்கு எந்த விதத்துல என்ன பண்ணிட முடியாது, பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஆனா அவருடைய இதுல நாம யாரா இருக்கோம், நீதிமானும் உத்தமனுமா இருக்கும். அன்னைக்கு அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சு இல்ல ஏதோ ஒன்னை விசுவசித்து நோவா என்ன பண்ணியிருந்தான், நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆனா இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து என்ற ஒருவர் வந்து தன் ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, உத்தமனும் நீதிமானுமாய் மாற்றி இருக்கிறார். ஸோ இந்த நாள்லயும் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைகளோ உங்களுடைய உற்றார் உறவினர்களோ எல்லாரும் சூழ்நிலை நிமித்தம் என்னவா இருந்திருக்கலாம், வேறு விதத்துல இருக்கலாம். ஆனா அவர்களுக்குள்ளும் அந்த வெளிச்சம் உதிக்கும். இருளானது இருளிலிருந்து தான் என்ன வந்துச்சான், வெளிச்சம் வந்தது. ஸோ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசித்து அவர்களும் என்னவா மாறுவாங்க, நீதிமானும் உத்தமனுமாய் மாறுவார்கள்னு நம்ம விசுவசிப்போம். ஆமென். இப்படி போயிட்டே இருக்கு. பூமியானது என்ன ஆயிடுச்சு, மிகவும் சீர்கட்டுச்சுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஏன்னு பார்ப்போம். 6:11 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். எதை கெடுத்து கொண்டார்களா, தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். நான் சொல்றேன், பாதத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நம்ம பாதம், இருதயம், கண்ணு, காது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா தொடங்குற இடம் எங்கதான், பாதை தான். ஸோ பூமி சீர்கெட்டதா இருக்கு, அவனோட இருதயம் எல்லாம் பொல்லாததா இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், தன் வழியை கெடுத்து கொண்டான்னு இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு they lost their direction. அவன் தேவனை நோக்கி போகணும், ஆனா ஏதோ ஒண்ணு அவனை இழுத்து கொண்டு வேற பக்கமாய் வேறு திசையாய் என்ன பண்ணிருச்சு, கொண்டு வந்துருச்சு. ஸோ எப்படி பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்துச்சோ, இப்ப மனுஷனுடைய இருதயமும் எப்படி இருந்துச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் வந்துச்சு. ஸோ ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக இவனை உண்டாக்கினார், ஆனா இவனுக்குள் பக்க வழியாய் வந்த எல்லா காரியமும் என்ன பண்ணிருச்சு, டம்ப் ஆகி அப்படியே உட்கார்ந்து இவன் தன்னுடைய வழியவே மறந்துட்டான். எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்கு பிறந்தோன்ற வழியை மறந்து அப்படியே கரப்ட் ஆகி உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கூட நோவாட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். எப்படி சொல்றாரு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த நாள்லயும் நம்மளை சுத்தி என்ன கரப்ஷன் இருந்திருந்தாலும் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நித்திய உடன்படிக்கையை போட்டிருக்கிறாரு. இன்னொரு டிரான்சிஷன்ல படிக்கும்போது அது எப்படி போட்டிருக்கு, நம்ம கூட நோவா கிட்ட பண்ண உடன்படிக்கை என்னமா, சிறப்பான உடன்படிக்கையாம். ஸோ நோவாவுக்கு கூட போட்டதே சிறப்பான உடன்படிக்கைனா, இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட போட்டிருக்கிற, நம்ம கூட போட்டிருக்கிற உடன்படிக்கை எவ்வளவு ஸ்பெஷல். அந்த ரத்தத்தினால் வந்த அது நித்திய உடன்படிக்கை. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, நோவா நானு அவன் வித்தவுட் ஜீசஸ், இங்க we are with ஜீசஸ். அங்க ஜீசஸ் இருந்தாரு, என்னவா இருந்தாரு, வார்த்தையா இருந்தார். நம்ம கூட கிறிஸ்து எப்படி ஆயிட்டாரு, மாம்சமாய் இருந்து இன்னைக்கு ஆவியாய் நம்முடனே கூட இருக்கிறார். சோ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம இப்படிதான் ஒப்பு கொடுக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய பார்வையில கிருபை கிடைச்சிச்சு, அவர் நீதிமானும் உத்தமமாய் இருந்தார்னா, இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட கிருபை கிடைக்கும், எப்படிப்பட்ட மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவனுக்கு கிடைத்தது ஒரு உடன்படிக்கைனா, நமக்கு கிடைச்ச உடன்படிக்கை எப்படியான உடன்படிக்கை, அது நித்தியமான உடன்படிக்கை. இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்ற. எங்க போக சொல்றாங்க, பேழைக்குள் பிரவேசியுங்கள். பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கால் எடுத்து உள்ள வைக்கணும். ஆண்டவர் அவனை கம்பல் பண்ணாரா, பிரவேசிங்க, உள்ள போய் என்ன பண்ணுங்க, பிரவேசிங்கள்ன்றது. ஆனா ஒண்ணு
நோவாக்கு தான் கிருபை கிடைச்சிச்சு. ஆனா புள்ள குட்டி எல்லாமே என்ன பண்றாங்க? உள்ள போறாங்க. சோ இப்படிதான் இயேசு என்ற ஒருத்தர் வந்தார், அவருடைய சந்ததியா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் விடுதலை. நம்ம சொந்தம் பந்தம் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். விசுவாசத்தோட நிச்சயத்தோட நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவாங்க. சோ ஆண்டவர் பார்த்தது ஒருத்தனை, ஆனா அவனை ஒரு தனி மனுஷனா பார்க்கல. யாரா பார்க்கிறாரு? அவனுடைய குடும்பம் முழுவதையும் தான் பார்க்கிறார். நோவாவை மாத்திரம் பார்க்கல, நோவாக்குள்ள இருந்த அனைவரையும் அவரு பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களை அழைத்திருப்பாரானால் உங்களை மாத்திரம் பார்க்கல, உங்க கூட இருக்கிற உங்க சந்ததியாய் வருகிற எல்லாருக்கும் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம், அவர் போட்ட உடன்படிக்கை எப்பொழுதும் நித்தியமாய் தங்கும். இப்படி வருது. இவன் என்ன சொல்றான்? பிரவேசியுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? யூ கேன் கம். அப்ப இந்த பிரவேசிங்கள் யாரெல்லாம் இருந்தா? நோவா, நோவாவோட மனைவி சேம், காம், யாப்பேத், அப்புறம் அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க? டோட்டலா அவன் என்ன பண்றாங்க? ஒபே பண்றான். அப்ப எப்படிப்பட்ட ஒபே? அங்க மழையே பார்க்கல, மனுஷன் என்ன பார்க்கல? மழையே பார்க்கல. மழையே வராத பூமியில வேணும் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறான். மழை வருது, ஆண்டவரை நீ இவ்வளவு பெரிய எது கட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின் போது அவங்களாம் அப்பெல்லாம் எதுல தங்கியிருப்பாங்க? ஒரு சின்ன கூடாரம் போட்டு இதான் கட்டியிருப்பாங்க. இவன் எங்கெங்க இருந்தோ மரத்தை எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெருசுக்கு கட்டி எல்லாம் இது பண்ணி ஆடு மாடு எல்லாம் ஜோடி ஜோடியா வைக்க சொன்னாரு இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கும் போது இந்த பூமியை அவனை எப்படி பார்த்திருக்கும்? பைத்தியகாரன். மழையே வந்ததுல என்னடா மழைன்ற மழை எப்படிடா இருக்குன்றான். மழைனா மேல இருந்து வரும், நமக்கு இப்ப தெரியுது, அவனுக்கு தெரியுமா அப்போ? தெரியல. சோ இப்படி மனுஷன் வந்து அவனுடைய தாட். ஆனா இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நோவா எப்படியாய் தேவனை கீழ்ப்படிந்தான். அந்த முழு உலகத்துக்கும் இது ஏன் செய்யப்படுதுன்னு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அதை ஆண்டவர் பேசியிருப்பாருன்னா அந்த வார்த்தையில என்ன பண்ணுங்க? நீங்க உறுதியா நில்லுங்க. அது யாருக்கும் சொல்ல இப்படியெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரு, இப்படி ஒரு சத்தம் அப்படியெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு யார் சொன்னாலும் உங்களுக்கு சொன்னது ஆண்டவரானால் அந்த வார்த்தையில நீங்க என்ன பண்ணுங்க? உறுதியாய் நில்லுங்க. அது காலம் வரும், அப்பொழுது எல்லாரும் அதை என்ன பண்ணிக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. சோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? அமைதியாய் நம்ம பொறுமையா இருக்கும்போது காலம் வரும் பொழுது அப்படின்னா இவங்களை நடத்தினது ஆண்டவர் தான் அப்படின்றத அவங்க ஒரு நாள்ல புரிஞ்சுக்குவாங்க. சோ இப்படி எல்லாம் இதா இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கும்? பூமியானது ஒழுங்கின்மையா இருந்துச்சு. ஏசாயா 60 படி எப்படி இருந்திருக்கும்? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்ப யார் மேல மகிமை காணப்பட்டு கொண்டிருக்குது? நோவா மேல மகிமை காணப்பட்டு கொண்டிருக்கு. சோ பூமி எல்லாம் சீரழிந்ததுன்னு சொல்றாரு இல்லையா ஆண்டவர்? எதனால் அப்படி சொல்றாரு? ஏன் பூமி சீரழிந்தது? அவர் படைத்த பூமி தானே. அவர் படைத்த பூமி எப்படி சீரழிந்தது? யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவரு? மனிதன் தானே கொடுத்தாரு. இந்த மனிதனுடைய இருதயம் எப்படி மாறிடுச்சான்? பொல்லாப்பா இருந்துச்சு. இந்த பொல்லாப்பு ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன ஆகி போயிருச்சு? பூமிய சீரழிச்சிருச்சு. இன்னைக்கு சொல்றாங்களே, உங்க இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ நம்ம அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை என்னாகும்? வெளிச்சமாக இந்த பூமியில உருவாக்கப்பட்ட வார்த்தை மாம்சமாயி இன்னைக்கு பூமிக்குள்ள வந்தார்னா அது எப்பேற்பட்ட வார்த்தை? நல்ல வார்த்தை. அப்ப நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அங்கே பூமி என்னப்படுது? சிருஷ்டிக்கப்படும். ஆனா நம்ம இருதயத்துல இருந்து பொல்லாததும் உதுமா இருந்தா அங்க என்ன பண்ணுது? அந்த பூமி அழிவுக்குரியதா மாறுது. சோ இந்த நாள்லயும் நம்ம ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வாயால நம்ம பிளஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? துளிர்ப்பார்கள். ஆனா நம்ம வாயிலிருந்து தப்பா பேசிட்டோம்னா அங்க ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக வரும். சோ பூமியானது இருள். அப்போ பூமியில ஒரு இருள் வந்துச்சுன்னா, அந்த சீர்கேடு வந்துச்சுன்னா அந்த சீர்கேட்டுக்கு காரணம் யாருதான்? மனிதனுடைய இருதயத்திலிருந்த அந்த பொல்லாப்பின் சிந்தை தான். இது எங்க இருக்கு அந்த வசனம்? ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார்.
ஆக்சுவலி இந்த வசனத்தை எப்படி படிக்கணும்னா உல்டாவா படிக்கணும். அது நடந்ததுனால தான் இதை நான் அப்படி படிக்கிறேன். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாததே, மனுஷனுடைய இருதயத்தை இருள் மூடியதால். இப்ப நித்தமும் பொல்லாததா இருந்ததுனால இப்ப எங்க இருள் மூடிருச்சு? மனிதனுடைய இருதயத்தை இருள் மூடியதால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகியது. புரியுதா? அப்போ எதுக்கு காரணம்? பூமி சீர்கெட்டு போனதுக்கு காரணம் எது? மனிதனுடைய இருதயத்தில் இருந்த நினைவுகள், அவனுடைய பொல்லாததான நினைவுகள். அதனுடைய விளைவுதான் இந்த பூமி முழுவதுமாக சீர்குலைவதற்கு காரணமா இருக்கு. ஆனா கிறிஸ்து எப்படி வந்தாரு? வார்த்தையா இருந்த இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்றாரு? வெளிச்சமாக வந்தார். சோ இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து அவர் எல்லாவற்றையும் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். ஆனா சீரழிவுக்கு காரணம், நம்மளை சுத்தி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரக்ஷனை நம்மனால என்ன பண்ண முடியும்? இந்த நாட்கள்ல மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? நம்ம இருதயத்துல நிறைவுகிற அவருடைய வார்த்தையினால நம்மளுடைய பிள்ளைகள் மேல நம்ம சொல்லலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்க மேல அந்த பிளெஸிங்கை சொல்ல சொல்ல அங்க என்ன ஆகும்? அந்த வார்த்தை உருவாகி சிருஷ்டிக்கப்படும். மகா ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்மளை எதுக்குள்ள நடத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? எப்பவுமே வந்துடக்கூடாது. சங்கீதம் 56:13, நான் என் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி என் ஆத்மாவை மரணத்திற்கும் நம் கால்களை இடரலுக்கும் தப்புவியாமல் இருப்பாரோ, பிரவேசிக்க செய்யாமல் இருப்பாரோ. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை அங்க நோவாவுக்குள்ளும் இருந்திருக்கும். எப்படிப்பட்ட நம்பிக்கையாது? தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு என்னைய ஆண்டவர் என்ன பண்றாரு? நடத்தி கொண்டு செல்கிறார். அப்படி அவர் நடத்தும் பொழுது அவர் என்ன அழைச்சிருக்கிறார், உள்ளே பிரவேசியுங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவன் இருதயத்தை எந்த பக்கமா திருப்புறான்? சரி, நான் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்யறேன். இது என்கிட்ட சொன்னப்பட்ட வார்த்தை தான். யாருக்கும் என்ன இருக்குது? புதுசா இருக்கு. இது எல்லாரும் என்ன பண்றாங்க? ஏளனமா தான் பேசுறாங்க, தப்பா தான் பேசுறாங்க. ஆனா நான் எனக்கு வந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வந்தது? அப்பாட்டிருந்து வந்துச்சு. ஸோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்னா என்னைய அப்பா வெளிச்சமுள்ள ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தின்படிதான் என் கால்களை என்ன பண்ணுவார்? என் ஆத்மாவை நடத்துவார். மரணத்துக்கு ஏதுவா ஆன பாதையில என்னை நடத்தி கொண்டு செல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை நோவாவுக்குள் இருந்தது. ஸோ நோவா அதுக்கு என்ன பண்றான்? அங்கே ஒபே பண்றான். அப்போ ஒபே பண்ண மட்டும் போதும். அவன் ஒரு காலை எடுத்து வச்ச உடனே பேழைக்குள் அவன் போனானா ஆண்டவர் கூட்டிட்டு போனாரா? ஆண்டவர் தான் கூட்டிட்டு போறாரு. அது படிப்போமா? 7:16. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். சோ பிரவேசிங்கள்னு சொல்றாரு. பிரவேசிங்கள்னு சொன்ன வார்த்தைக்கு அங்க நோவா என்ன பண்றான்? அங்க கீழ்ப்படுகிறான். நான் போன வாரம் சொன்ன மாதிரிதான் டிசிப்ளினிங், ஒபேயிங் அண்ட் டிசிப்ளினிங் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம் நேரத்தையும் நம்ம காலத்தையும் சில விஷயங்களுக்கு நம்ம அவர் சமூகத்துல உட்காரும் பொழுது அதுக்கு ஒபே பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை எங்க கூட்டிட்டு போவாரு? அவருடைய அந்த ரெஸ்டிங் பிளேஸ்க்குள்ள அழைத்து செல்வது நிச்சயம். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் எங்களுக்கு அது செய்யல இது செய்யலன்னு நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்ம வேஸ்ட் பீஸ். ஆனா இன்னைக்கு அவரை அறிந்து கொண்டு அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா ஒரு ஸ்டெப் தான் வைக்கணும். பிரவேசிங்க சொன்னா ஓகேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதும். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை கொண்டு அந்த பேழைக்குள்ள விட்டு அவரே என்ன பண்ணிட்டாரு? பூட்டி கொண்டார். அப்ப இன்னைக்கு உங்க வழியில நாங்க நடக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னா போதும். அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை தன் இருதயத்திற்குள் வைத்து நம்மள பூட்டிக் கொள்வார். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், ஒரு தாய் தேற்றுவது போல். அது என்ன வந்துச்சு? மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரேன்ட்டு. எப்படின்னா அந்த குழந்தைங்களை நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம அம்மா கூட படுக்க வச்சு இது பண்றோம். சில தேசங்கள்ல அன்டில் அந்த 1 or 2 years வரையும் தான் என்ன பண்ணணும்?
அம்மா கூட படிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், செப்பரேட் ரூம் கொடுக்கணும். அம்மா கூட அப்பா கூட அந்த குழந்தை படுத்தா அது சில நாடுகள் என்ன, அது பனிஷபிள். வந்து செக் பண்ணும்போது தே மஸ்ட் நீட் அ செப்பரேட் ரூம். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் ரூம் கொடுக்கணும். ஆனா இந்த ஆய்வுல என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தனியா படுத்து தூங்குற பிள்ளைகளுக்கு நடுவுல தான் அந்த பயமும் திகிலும் ஜாஸ்தியாகி பின்னாட்கள்ல அந்த பிள்ளைங்க இந்த முரட்டாட்டம் தனம் பண்ற குணம் எல்லாம் வருது. ஏன் இது வருது அப்படின் போது, அவங்க தனியா படுத்திருக்கும் போது they have the நமக்கே சிந்தனைகள் கனவு மாதிரி வருது இல்லையா. அந்த கனவு வர டைம்ல ஒரு அந்த குழந்தை என்ன பண்ணும், அலறும், பயப்படும். அங்க யாரும் இல்லைன்னு போது என்ன ஆகும், அதுக்கு இன்னும் அந்த ஹார்ட்டோட ஜாஸ்தி ஆகி அது இன்னும் இதாகும். ஆனா இதுவே அந்த அம்மா பக்கத்துல குழந்தை படுத்திருக்கும் போது உடனே அம்மா என்ன பண்றா, அந்த குழந்தைய எடுத்து இது பண்றால, அம்மா அணைக்கும் போது அது ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணும். அதே சமயம் அதோட ஹார்ட் ரைஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல, படபடபட அடிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அம்மாவோட ஹார்ட் எப்படி அடிக்குது, லேப்டாப் நார்மலா அடிக்கும் இல்லையா. அந்த ரிதமை இந்த குழந்தையோட ஹார்ட் என்ன பண்ணிக்குமா, அதை டேக் பண்ணி ஓகே நம்ம இருதயம் இப்படிதான் அடிக்கணும்னு உடனே அதோட என்ன ஆயிரும், எப்படி மியூசிக் இது வாசிச்சா இந்த காடை பிடிச்சாதான் சேருன்ற மாதிரி அப்ப அம்மாவோட ஹார்ட்டோடு சேர்ந்து அந்த இருதயமும் கரெக்டா துடிக்க ஆரம்பிக்குமா. ஸோ ஒரு ஜென்ரலாவே எப்படி இருக்குன்னா, அப்ப அவர் நம் மார்போடு நம்மை அணைத்துக் கொள்வார் அப்படின்னா நம் இருதயமும் அவர் இருதயமும் எப்படி இணைக்கப்படணும். ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவரோட சேர்ந்துக்கிட்டோம்னா அவர் நம்ம எப்பவும் நான் சொல்ற மாதிரி நம்ம எப்படி இருக்கோம், அவரோடு பின்னி பிசைந்த அந்த இணங்கப்பட்ட அந்த இணைப்புக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவரோட இருதய துடிப்புகள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணிக்குவார், நம்மள தன்னுடைய இருதயத்தில் வைத்து பூட்டி கொள்வார். நம்ம ஒண்ணுதான் சொல்லணும், அப்பா உங்க வழியில நான் வந்து வரேன், உங்களுடைய அந்த அறிவின் மேன்மை அந்த அன்பின் ஆழத்தை அகலத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால் எடுத்து வச்சா போதும், என் பிள்ளை வந்துட்டாண்டான்னு அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம இழுத்து கொண்டு தன் இருதயத்திற்குள் வைத்து பூட்டிக் கொள்வார். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மள பாதுகாத்துக் கொள்வார். 8:13 வாசிப்போமா. அவனுக்கு 601 வயதாகும் வருஷம் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. எப்ப பாக்குறான், முதல் மாதம் முதல் தேதியிலே திறந்து பாக்குறான். பூமி எப்படி போயிருந்துச்சு, ஜலம் வற்றி போயிருந்துச்சு. ஆனா ஜலம் வற்றி போயிருச்சுன்னே அவன் என்ன பண்ணல, காலை எடுத்து வைக்கல. நான் பாட்டுக்கு தண்ணி வந்துச்சே போயிடலான்னு என்ன பண்ணல, அவன் தன் கால்களை அந்த பேழையிலிருந்து காலை வைக்கல. அவன் நன்கு அறிந்திருந்தான், என்னை பேழைக்குள் வைத்து பூட்டியது யாரு, ஏன் அப்பா. அப்ப ஏன் அப்பா அவரோட பேழைக்குள்ள என்னை பத்திரமா வச்சிருப்பாருனா நான் எப்ப காலை வைக்கணும்ன்றத அவர் சொல்லுவார்னு சொல்லி அவன் என்ன பண்ணாரு, காத்திருந்தார். சோ அவருடைய வேலை அப்பாவோட வேலை வரும் வரையும் அவரு காத்திருந்தார். ஏதோ வந்துருச்சு பாரியா அதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, என்னப்பா தண்ணி தான் வத்திருச்சுல்ல, நம்ம இந்த பூமியை பார்த்தது இல்லையா, வட்டாத பூமியை அவன் பார்த்து பயந்துருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, தண்ணி வற்றி போயிட்டு. அவன் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், அவன் காலை வச்சு தாராளமா போயிருக்கலாம். எனக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இதான் வந்துட்டோம்ல, நின்றுடுச்சுல, வாங்கன்னு இறங்கி அவன் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா அவன் யாருக்கு வெயிட் பண்றான், அப்பாவுடைய சத்தத்துக்காக வெயிட் பண்றான். அப்போ அங்க மீண்டுமாய் தேவன் அவனோட வந்து பேசுறார். எங்கே வந்து பேசுகிறார், 14:15 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பூமி ஜலம் இல்லாம வற்றி இருந்துச்சு. அவன் எப்ப பாக்குறான், முதல் மாதம் 1ஆம் தேதியில பாத்துறான். ஆனா ஆண்டவர் எப்ப வந்து அவனை காலை எடுத்து வெளியில வைங்கன்றாரு, 2ஆம் மாதம் 27ஆம் தேதிக்கு தான் வராரு. சோ அவன் எந்த இடத்துலயுமே அவன் என்ன பண்ணல, அவசரப்படல. சோ தன் இருதயத்தை தேவனுக்குள் காத்து கொண்டதுனால பிரவேசிக்க செய்ததர் அவரானால் வெளியே பிரவேசிக்க செய்வதும் அவராகவே இருக்கட்டும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், காத்து கொண்டிருந்தான்.
இப்போ இந்த பூமியை ஆண்டவர் அழிச்சாருன்றாரு இல்லையா, அழிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் அங்க பூமியை அழித்தார். உண்மைக்கு சொன்னா அவர் பூமியை அழிக்கல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா எப்பவே இருந்துச்சு, முன்னாடியே இருந்துச்சு. அப்ப அவர் அழிச்சிருந்தா எப்ப அழிச்சிருந்திருக்கணும்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே அங்க பூமியை ஒன்று பண்ணிட்டு இன்னொன்னு உருவாக்கி இருக்கணும். அப்பவே அழிக்காதவர் மனிதனை படைத்த பின்பு இவர் ஏன் அதை அழிச்சிருக்கணும்? அவர் அங்க அவர் சிருஷ்டித்த பூமியை அவர் அழிக்கல. பொல்லாத ஒரு வித்து வந்துச்சு பாத்தீங்களா, ஒரு கரப்டட் சீடு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அவனுடைய சிந்தையினால இந்த பூமி நிறைந்திருந்தது பாத்தீங்களா. அவர் அழித்தது பொல்லாதவனுடைய வித்தைத்தான். அவரோட வித்தையோ தான் உண்டு பண்ணின சிருஷ்டிப்பையோ தேவன் என்ன பண்ணல, அழிக்கவே இல்லை. பிசாசின் மூலியமாக வஞ்சனையாக பக்க வழியாய் வந்த அந்த வித்தைத்தான் என்ன பண்றாரு, தேவன் அழித்தார். ஓகேவா? ஆண்டவர் பூமி அழிச்சாரு, பூமிய ஜலத்தால அழிச்சாரு, இல்ல இல்ல இல்ல. he never touched his seeds. அவர் தன்னுடைய வித்தை தொடவே இல்லை. சோ அவருடைய வித்தை அவர் யார சூஸ் பண்ணாரு? நோவாவை எங்க தேர்ந்து கொண்டார். மத்ததெல்லாம் கரப்டட் சீடு. மத்தவங்க கரப்டட் சீடு. ஏன் கரப்டட் சீடுன்னு நம்ம சொல்லலாம்னா, அவன் நல்ல வித்தா இருந்திருந்தானா நோவா இப்படி செய்யும் போது ஆண்டவர் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காரா, அப்படின்னா நாங்களும் அதை நம்புறோம். அப்போ உன்கிட்ட ஒண்ணு பேசியிருப்பாரா, நாங்களும் என்ன பண்ணிருப்போம், பேழைக்குள் நாங்களும் வரோம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தா ஆண்டவர் இரக்கம் இல்லாத தேவனா? இரக்கம் பாராட்டி இருப்பாரு. ஆனா அவனுக்கு அங்க என்ன இல்ல, இருதயத்துல பொல்லாத நினைவு அவ்வளவு கடினம் இருந்ததுனால அவனால என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. சோ எப்பவும் சொல்லிடாதீங்க பூமியை தேவன் அழித்தார்னு. பூமியை தேவன் அழிக்கவில்லை. பக்க வழியாய் வந்த அந்த பொல்லாத வித்தைத்தான் தேவன் அழிச்சாரு. அவருக்குரிய அந்த வித்தை என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அதனாலதான் ஜோடு ஜோடா எதெல்லாம் நான் சொல்றேனோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, பேழைக்குள் பிரவேசித்து வைத்துக்கொள், அதெல்லாம் கூட்டிட்டு வந்து உன்னுடைய பேழைக்குள் வைத்துக்கொள்ன்றாரு. அப்போ அவரு அழிக்கணும்னா எல்லாத்தையும் தானே அழிச்சிருக்கணும். ஏன் இவங்களை சேஃப்கார்ட் பண்றாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் நல்ல வித்து. சோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம எல்லாரும் என்னதான், நல்ல வித்து. சோ நல்ல வித்தாகிய நம்மை எந்த அழிவுக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட்டுட்டு நம்மள போகிற தேவனே அல்ல. அன்று நோவாவையே அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வச்சு பாதுகாப்பாய் நடத்தியிருப்பாரானால் இன்னைக்கு கிறிஸ்து என்ற மகா பேழைக்குள்ள, உன்னதமான பேழைக்குள்ள, மகிமையான பேழைக்குள்ள வைத்திருக்கிற நமக்கு எந்த விதத்திலையும் என்ன கிடையாது, அழிவே கிடையாது. சோ இதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் உம்மது வித்தாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நோவாவுக்கும் அந்த நாள்ல அப்பா கிருபை கிடைத்தது அப்பா. அவன் நீதிமானும் அப்பா உத்தமனுமாய் நடந்தபடியால் இருக்கு. இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் அழியாத வித்தினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தகப்பனே. பக்க வழியாய் வந்த அப்பா பொல்லாத வித்தை அப்பா நீர் அழித்தீர். அது போல தகப்பனே அப்பா எங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுவீர். ஆனால் எங்களை ஒரு பொழுதும் அழிக்காத தேவன். ஓ எங்களை நித்திய ஜீவனுக்குள் எங்களை வைத்து அழகு பார்க்கிற தேவன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நீர் எங்களை அழிக்கும்படிக்கு உருவாக்கவில்லை தகப்பனே. உமது அழியாமைக்குள் எங்களை உருவாக்கி இருக்கீங்க. உங்க அழியாத வித்தாய் நாங்க இந்த பூமியில இருக்கிறோம்ப்பா தகப்பனே. இந்த வித்து எங்கெல்லாம் பாயுதோ உமக்குள்ள இருக்கிற அதே வித்து எங்களுக்குள் இருப்பதால் நாங்க எங்கெல்லாம் பாயிரமோ அங்கெல்லாம் இந்த அழியாத வித்து சிருஷ்டிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பன். நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த வார்த்தை உண்டு அப்பா. இன்னும் இதுல இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள எல்லாவற்றையும் எங்க காலுக்கு கீழே வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க மகா மேன்மையான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். God bless you all.